மருத்துவருமான மருத்துவர் இரா அல்போன்ஸ் ஜெயபிரகாஷ் அவர்களை மேடைக்கு வருமாறு எல்லா மாணவர்களின் கைதட்டலோடு அவர்கள் அழைக்கின்றோம். நமது பள்ளியினுடைய ஒன்லி ஒன் டாக்டர், இன்று வரை கடந்த 60 ஆண்டுகளில் நாம் பெற்றிருக்கின்ற, இந்த பள்ளியின் மூலமாக பெற்றிருக்கின்ற ஒரே டாக்டர் மருத்துவர் இரா அல்போன்ஸ் ஜெயபிரகாஷ் அவர்களை பெருமையோடு இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கி பெருமை சேர்க்குமாறு அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். நிகழ்ச்சிக்கு பங்கு தந்தை அருள் திரு வின்சென்ட் அடிகாலன் அவர்களை மேடையில் வந்து இந்த சபையை அலங்கரித்து தருமாறு அன்போடு நான் கேட்டுக்கொள்கின்றேன். வரவேற்புரையாற்றுவதற்காக நமது பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் முனைவர் அன்டோ ரூபன் அவர்களை அன்போடு பழைய மாணவர்கள் சார்பாக அழைக்கிறோம். இங்கே இந்த மலர் ஒன்று வெளியிடுகின்றோம். இந்த மலரின் முதல் படியை பெற்றுக்கொள்வதற்காக வருகை தந்திருக்கின்ற பாரத் மீன் கம்பெனியினுடைய உரிமையாளர் மரியாதைக்குரிய மிக்கேல் அற்புத மனோகரன் அவர்களை இந்த மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். நமது ஊரினுடைய முன்னாள் பஞ்சாயத்து தலைவரும் இந்நாள் ஊர் கட்டளைக்காரருமான இந்த பள்ளியினுடைய பழைய மாணவர் மரியாதைக்குரிய சு மகாராஜா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். இந்த பள்ளியினுடைய பழைய மாணவர் ஓய்வு பெற்ற உடற்கல்வி ஆசிரியர் மரியாதைக்குரிய அந்தோணி சதீஷ் சந்திரன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். இந்த பள்ளியில் பணியாற்றி இன்றைக்கு மகேந்திரகிரி விண்வெளி மையத்தில் ராக்கெட் வடிவமைப்பு பகுப்பாய்வு பிரிவினுடைய தலைவராக இந்த கிராமத்திற்கு பெருமை சேர்த்து கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய அந்தோணி நீதி மாணிக்கம் அவர்களை இந்த மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். தர்வைக்குளம் காமராஜர் நற்பணி மன்றத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய அந்தோணி லாரன்ஸ் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். நான்குநேரி அரசு மேல்நிலைப் பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் மரியாதைக்குரிய முத்துசாமி, நம்முடைய பள்ளியினுடைய பழைய மாணவர், இன்றைக்கு ஒரு பள்ளியில் தலைமை ஆசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கின்றவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். தூத்துக்குடி அனல் மின் நிலையத்தில் பணியாற்றி கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய செல்வராஜ் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். அன்பானவர்களை, 60 ஆண்டுகள் என்பது 2 தலைமுறைகளை சார்ந்ததாகும். ஒரு அரசு பள்ளியில் 60 ஆண்டுகளுக்கு பிறகு பழைய மாணவர்கள் ஒன்று கூடி ஒரு நிகழ்ச்சி நடத்துவது என்பது அரிதிலும் அரிதான ஒரு செயல். இந்த அரங்கத்தில் இந்த நிகழ்ச்சி நடைபெறுவது என்பது ஒரு மிக பொருத்தமானதாக மட்டுமல்ல, அது பெருமை உடையதாகவும் இருக்கிறது. காரணம், அந்த நிகழ்ச்சிக்கு நம்முடைய பழைய மாணவரும் மரியாதைக்குரிய தூத்துக்குடி ஸ்பிக் நிறுவனத்தினுடைய முன்னாள் மேலாளர் மரியாதைக்குரிய மரியதாஸ் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். நம்முடைய பள்ளிக்கு இந்த நிகழ்ச்சி என்பது இந்த பள்ளிக்கு தங்களது பங்களிப்பை வழங்கிய 4 ஆசிரியர் பெருமக்களுடைய வாரிசுகளை இந்த மேடையில் அமர்த்த வேண்டும் என்கின்ற விருப்பத்தோடு தான் முதலாக பேராசிரியர் அந்தோணி தங்கசாமி அவர்கள் இந்த பள்ளியினுடைய ஒரு மறக்க முடியாத ஒரு ஆசிரியர் பெருமகனார். அவருடைய மகன் மரியாதைக்குரிய அந்தோணி ஜோசப் பாஸ்கர் அவர்களுடைய வாழ்த்துறையோடு, தமிழ்த்தாய் வாழ்த்தோடு இந்த நிகழ்ச்சி நடத்த வேண்டும் என்கின்ற நாங்கள் விரும்பி, ஏனென்று சொன்னால் இந்த பள்ளி என்று சொன்னால் அந்தோணி தங்கசாமி அவர்கள்தான். எனவே மரியாதைக்குரிய அந்தோணி ஜோசப் பாஸ்கர் அவர்களையும் இந்த மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். இன்னும் நாங்கள் இந்த நிகழ்ச்சியை வடிவமைக்கிற போது இந்த பள்ளியினுடைய படித்து முதலாக வெளியே போன முதல் செட்டு, அந்த முதல் அணியினுடைய ஒரு மாணவரை இந்த மேடையில் அழைக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்பினோம். அதற்காக தேடுதலை தொடர்ந்தோம். அந்த தேடுதலில் நமக்கு கிடைத்திருக்கின்ற மரியாதைக்குரிய திருமதி ஜோதிபாய் அவர்களை இந்த மேடைக்கு வந்து, ஏன்னா இந்த நிகழ்ச்சி என்பது ஒரு நிகழ்ச்சி மிகுந்த நிகழ்ச்சி. முதல் 2026 இந்த ஆண்டு பள்ளி இறுதித் தேர்வை முடித்து செல்கின்ற மாணவர்கள் வரை இணைந்து நடத்துகின்ற இந்த பெருவிழா என்பதால் அவர்களையும் நாம் மகிழ்ச்சிப்படுத்த விரும்புகின்றோம்.
நிகழ்ச்சி தொடங்குகிறது. இந்த நிகழ்ச்சியை தொடங்குவதற்கு முன்பாக ஒரு 2 பேருக்கு நாம் ஒரு 2 நிமிடம் ஒரு மௌன அஞ்சலியை நாம் இங்கே செலுத்த இருக்கின்றோம். யார் என்று கேட்டால் மரியாதைக்குரிய ஆசிரியை ராஜம்மாள் அவர்களுக்கும் இந்த பள்ளியினுடைய ஒரு பழைய மாணவருடைய எங்களுடைய அருமை நண்பர் திரு சேவியர் தனபால் அவர்களுக்கும் இந்த 2 பேருக்கும் இங்கே நம்ம ஒரு 2 நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தி இருக்கின்றோம். ஏன் இந்த 2 பேருக்கும் செலுத்துகிறேன் என்று சொன்னால், இந்த பள்ளியினுடைய இந்த வைர விழா குழு ஆரம்பித்து பணிகள் ஆரம்பித்த பிறகு இந்த 2 பெருமாள்களும் இறந்து விட்டார்கள். அந்த 2 பேரும் இன்றைக்கு இந்த மேடையில் இருக்க வேண்டிய நபர்கள். ஆசிரியர் ராஜம்மாள் அவர்களையும் ஆசிரியர் அந்தோணி மைக்கேல் அவர்களையும் இந்த மேடையில் அமர்த்தி பெருமை சேர்க்க வேண்டும் என்று நாங்கள் விரும்பினோம். ஆசிரியர் ராஜம்மாள் அவர்கள் காலமாகிவிட்டார்கள். ஆசிரியர் அந்தோணி மைக்கேல் அவர்கள் தன்னுடைய வயதான காலத்தில் உடல்நிலை ஒத்து வராத காரணமாக 4 முறை ஆசிரியரை நாங்கள் சந்தித்து பேசியிருக்கிறோம். ஆனால் அந்தோணி மைக்கேல் ஆசிரியர் வந்து ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டாங்க. அழைத்ததற்கு ரொம்ப மகிழ்ச்சி என்று சொன்னாங்க. 4 முறையில் கூட வருவதாக நம்முடைய அருமையான மரியதாஸ் அவர்களையும் அனுப்பி ஆசிரியர் அந்தோணி மைக்கேல் அவர்களை எப்படியாவது இந்த மேடைக்கு அழைத்து வர வேண்டும் என்று நாங்கள் விரும்பினோம். ஏனென்றால் இந்த பள்ளியினுடைய சொல்லத்தக்க ஆசிரியர்கள் இன்றைக்கு இருக்கக்கூடியவர் அந்தோணி மைக்கேல் ஆசிரியர் மட்டும்தான். அவர்களுக்கும் இன்றைக்கு வர முடியாத ஒரு சூழல் இருந்தது. ஆனால் அந்தோணி ராஜம்மாள் அவர்களை இந்த மேடையில் நாம் அலங்கரிக்க காத்திருந்தோம். அதற்குள்ளாக அவர்கள் காலமாகிவிட்டார்கள். சேவியர் தனபால் அவர்கள் இந்த வைரவிழா குழு ஆரம்பித்த போது அந்த குழுவினுடைய ஒரு உறுப்பினராக நாங்கள் அவரை இணைத்து கொண்டோம். அதோடு மட்டுமல்ல, இந்த வைரவ குழுவுக்காக சில பணிகளை செய்வதற்கு கூட 2 நாள் தூத்துக்குடியில் இருந்து இங்கே வருகை தந்து தன்னுடைய பணியை ஆரம்பித்து வைத்தார். அவர் இன்றைக்கு நம்மோடு இல்லை. நான் குறிப்பிட்டு சொல்ல விரும்புவது வந்து சேவியர் தனபால் அவர்கள் நான் 1ஆம் வகுப்பில் இருந்து தூத்துக்குடி வஉசி கல்லூரி வரைக்கும் தனபாலோடு நான் இணைந்தே பயணித்திருக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு நண்பரை இழந்திருக்கின்றோம். வைரவிழா குழுவினுடைய ஒரு உறுப்பினர் அவர். எனவே அந்த 2 நபர்களுக்கும் நாம் ஒரு 2 நிமிடம் எழுந்து நின்று ஒரு மௌன அஞ்சலி செலுத்திவிட்டு நம்முடைய நிகழ்ச்சியை நாம் தொடருவோம். சரி, அந்த நிகழ்ச்சிக்கு நாங்கள் மரியாதைக்குரிய ஆலோசனை மரியான் அவருடைய மகள் திருமதி ஜாக்குலின் வளர்மதி அவர்களையும் நாங்கள் அழைத்திருக்கின்றோம். வருகை தந்திருந்தால் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். நிகழ்ச்சி தொடக்கம். நான் சொன்னது போல தான், இந்த பள்ளி என்று சொன்னாலே அந்தோணி தங்கசாமி அவர்களை நினைத்து தான் இந்த நிகழ்ச்சியை தொடங்குகிறோம். எனவே தொடக்க நிகழ்ச்சியாக அவரது அருமை மகன் திரு அந்தோணி ஜோசப் பாஸ்கர் அவர்கள் தமிழ்த்தாய் வாழ்த்து பாட இதோ அவர்களை அன்போடு அழைக்கிறேன். அனைவரும் எழுந்திருப்போம். நீராறும் கடலுடுத்த நிலமடந்தை கெழிலொழுகும் சீராரும் வதனமென திகழ்பரத கண்டமிதில் தெக்கனமும் அதிர்சிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு பிறை நுதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பேரும் தமிழனங்கே தமிழனங்கே
உன் சீரிழமை திறம் வியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. அந்தோணி ஜோசப் பாஸ்கர் ஒரு மிகப்பெரிய பாடகர், இசைப்பிரியர் என்பது தெரியும். அவருக்கு இந்த வாய்ப்பு கிடைத்திருக்கிறது என்று சொன்னால் என்னுடைய அருமை நண்பர் லியோன் மிக்கேல் ஜெகதீஷ் அவர்கள்தான் இந்த தமிழ்த்தாய் வாழ்த்து பாட அவர் இருந்திருந்தால் அவரைத்தான் நாங்கள் அழைத்திருப்போம். அவரை இந்த காலம் அழைத்து சென்று விட்டது. என்றாலும் கூட நம்முடைய ஜோசப் பாஸ்கர் அவர்கள் இந்த நிகழ்ச்சியை பெருமைப்படுத்தியிருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சியினுடைய வரவேற்பை வழங்குவதற்காக மரியாதைக்குரிய தலைமை ஆசிரியர் ஜேஎம் ஆண்டோனி ரூபன் அவர்களை நான் அழைக்கிறேன். அதற்கு முன்பாக தலைமை ஆசிரியர் பற்றி நான் ஒரு சில வார்த்தைகளை சொல்ல விரும்புகின்றேன். சற்று ஏறக்குறைய 8 ஆண்டுகள் இந்த பள்ளியிலே அவர் பணியாற்றி இருக்கிறார். இந்த நிகழ்ச்சி இந்த அரங்கத்தில் நடக்கின்ற முதல் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சிக்கும் இங்கே அமைக்கப்பட்டிருக்கின்ற இந்த அரங்கத்திற்கும் ஒரு தொடர்பு உண்டு. இன்னும் சொல்லப்போனால் இந்த நிகழ்ச்சியால் தான் இந்த அரங்கம் கிடைத்திருக்கிறது என்பதை கூட நான் பெருமையாக சொல்லுவேன். அல்லது அந்த அரங்கம் கிடைத்த அந்த நேரத்தில் நம்முடைய நிகழ்ச்சி அமைந்திருக்கிறது என்பதை கூட அப்படி கூட நான் பெருமையாக சொல்வேன். காரணம் என்று சொன்னால் நம்முடைய பள்ளியினுடைய வளர்ச்சிக்கு ஒவ்வொரு நாளும் மரியாதைக்குரிய தலைமை ஆசிரியர் அவர்களும் அவரோடு இணைந்து பணியாற்றக்கூடிய அருமை தம்பி அந்தோணி ரவிகாந்த் உடற்கல்வி ஆசிரியர் அந்தோணி ரவிகாந்த் அவர்களும் இந்த பள்ளியினுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்று சொல்லக்கூடிய அந்த கட்டட வசதிகள், உட்கட்ட வசதிகள் அத்தனைக்கும் அவர்கள் ஆற்றிய பணிகள், அவர்கள் செய்திருக்கின்ற பங்கு என்பது பெரும் பங்கு, பாராட்டத்தக்கது. அவருடைய கனவு என்பது தலைமை ஆசிரியரோடு இந்த மாதத்தோடு ஓய்வு பெறுகிறார். அவருடைய கனவு என்பது இந்த கலையரங்கம் ஒன்று இந்த பள்ளியில் அமைக்கப்பட வேண்டும் என்பதுதான் அவருடைய கனவாக இருந்தது. நாங்கள் பேசி கொண்டிருக்கிற பொழுது பழைய மாணவர்கள் நீங்களெல்லாம் நிறைய இந்த பள்ளிக்கு உதவி செஞ்சுருக்கிறீங்க, ஒவ்வொரு குழுவாக வந்து நீங்கள் உதவி பண்ணியிருக்கிறீங்க. ஆனாலும் ஒரு கலையரங்கம் ஒன்று இல்லாதது ஒரு பெருங்குறை. இந்த பழைய மாணவர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு கலையரங்கம் அமைக்க முடியுமா என்று அவர்கள் எங்களிடம் பேசுகிற பொழுது நாங்கள் சொன்னோம், இது ஒரு மிகப்பெரிய பட்ஜெட்டில் செய்யக்கூடிய காரியம், அது அவ்வளவு எளிதாக நடந்துவிட முடியாது. ஆனால் நம்ம ஒன்று செய்யலாம், எல்லா மாணவர்களையும் இழைத்து ஒரு விழா எடுக்கலாம். அது கூட இந்த பள்ளி ஆரம்பித்து 60 ஆண்டுகள் கிட்ட நெருங்குது இல்லையா, ஒரு வைர விழா மாதிரி நடத்தலாம். அதில் எல்லா மாணவர்களையும் எப்படியாவது வரவழைக்கலாம். அதில் ஒரு திட்டம் தீட்டி அதில் நம்ம ஒரு நிதியை பெருக்க முடியுமா, இப்படி ஒரு அரங்கம் அமைக்க முடியுமா என்று யோசிக்கலாம் என்கின்ற ஒரு யோசனையை தலைமை ஆசிரியர்கள் நாங்கள் வைத்தோம். தலைமை ஆசிரியர் அதனை மனமுந்து ஏற்று இந்த ஒரு நிகழ்ச்சி நடத்துவதற்கான ஒரு முன்னேற்றி ஏறாக அவர்கள் செயல்பட்டார்கள். அதே நேரத்தில் அவர்களும் ரவிகாந்த் அவர்களும் தொடர்ந்து இது போன்ற ஒரு கலையரங்கம் அமைக்கப்பட வேண்டும் என்று மாவட்ட ஆட்சித்தலைவரையும் மாவட்ட கல்வி அதிகாரிகளையும் தொடர்ந்து அவர்கள் கோரிக்கைகள் விடுத்து வந்ததின் காரணமாக நம்முடைய நிகழ்ச்சி நடக்கிற நேரமோ என்பது தெரியவில்லை, ஒரு நிறுவனத்தின் மூலமாக ரூபாய் 18 லட்சம் ரூபாய் பெறுமதியில் இந்த அரங்கம் அமைக்கின்ற அந்த பாக்கியம் கிடைத்திருக்கிறது. அதனால் நான் சொன்னேன், நம்முடைய நிகழ்ச்சி நடக்கின்ற நேரமோ அல்லது நம்ம நிகழ்ச்சியை நம்ம அமைத்திருக்கின்ற அந்த தருணமோ இந்த அரங்கம் அமைந்திருக்கிறது. அதனால தான் இந்த அரங்கத்திற்கும் இந்த வைரவிழா நிகழ்ச்சிக்கும் ஒரு தொடர்பு உண்டு. காலம் முழுவதும் இந்த அரங்கம் என்பது வைரவிழா அரங்கம் என்று அழைக்கப்பட வேண்டும் என்பதை தலைமை ஆசிரியர்களுக்கு கோரிக்கையாக நான் வைக்கிறேன். நாம் இன்னும் இந்த பள்ளியினுடைய பவள விழா 100ஆண்டு விழாக்களை கண்டாலும் கூட இந்த அரங்கம் என்பது வைர விழா அரங்கம் என்று இறுதி வரை அழைக்கப்பட வேண்டும் என்கின்ற கோரிக்கை வைத்து தலைமை ஆசிரியர் அவர்களை வரவேற்புரையாற்ற அன்போடு அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். தரவிக்குளம் அரசு மேல்நிலைப் பள்ளியானது 60 ஆண்டுகளாக அரசு பள்ளியாக செயல்பட்டு இன்று அதை நினைவு கூறுகின்ற வகையில் ஒரு விழாவை எடுத்து இந்த 60 ஆண்டுகளாக இங்கே கல்வி பயின்ற அத்தனை மாணவர்களையும் நெஞ்சங்களையும் ஒருங்கிணைத்து அவர்களுக்குள்ளே அந்த பழைய நினைவுகள் எல்லாம் கிளர்ந்தளவும் அதிலே மகிழ்ச்சி காணவும் கூடி குழாவவும் மீண்டும் தனது பள்ளி நாட்களை, அந்த பசுமையான நாட்களை தங்களுடைய நினைவுகளிலே புதுப்பித்து
இந்த நாளினை ஒரு சிறப்பான நாளாக கொண்டாடுகின்ற விதமாக இந்த வைர விழா நாளானது இங்கே அமைந்திருக்கிறது. இந்த விழாவுக்கு வருகை தந்திருக்கக்கூடிய அனைவரையும், அனைவர் முகத்திலும் இருக்கக்கூடிய அந்த மகிழ்ச்சியும் அவாவையும் அதையும் தாண்டி இருக்கக்கூடிய ஒரு விதமான உணர்வு பூர்வமான சந்தோஷத்தையும் முதல்ல அந்த மகிழ்ச்சியெல்லாம் வரவேற்கிறேன். இந்த மகிழ்ச்சியான நிறைவான அரங்கத்திலே இந்த நிறைவுக்கு தலைமை தாங்கி கொண்டிருக்கக்கூடிய நம்ம பள்ளியினுடைய முன்னாள் மாணவர் சங்கத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய டாக்டர் அல்ஃபோன்ஸ் ஜெயபிரகாஷ் அவர்களை உங்கள் சார்பாக முதற்கண் அன்போடு வரவேற்கிறேன். இந்த பள்ளிக்கும் மறை மாவட்டத்திற்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு உண்டு. மறை மாவட்டம் கொடுத்ததால் தான் இந்த பள்ளி அரசு பள்ளி ஆனது. அதன் பிறகும் கூட அந்த தொடர்பு அருந்து விடாமல் இங்கே வருகை தருகின்ற ஒவ்வொரு பங்கு தந்தையரும் இந்த பள்ளியோடு ஒரு நெருக்கம் காட்டியே இருந்திருக்கிறார்கள். நான் இருந்த காலத்திலே ஃபாதர் எட்வர்டு அவர்கள் இந்த பள்ளியோடு எவ்வளோ நெருக்கமாக இருந்தார்கள் என்பதை நீங்களும் அறிவீர்கள். நானும் அதை நினைவு கூர்ந்து பாராட்டுவேன். ஃபாதர் வின்சென்ட் அவர்களும் அவர்களுக்கு இருந்த இந்த 5 ஆண்டு காலத்தில் இதில் ஒரு ஒற்றுமை இருக்கிறது. அவரும் இந்த பங்கை விட்டு செல்கிறார். அவர் பணி மாறுதல் பெற்று சொல்கிறார். நானும் இந்த பள்ளியை விட்டு செல்கிறேன். நான் பணி நிறைவடைந்து செல்கிறேன். இந்த 5 ஆண்டு காலமும் தந்தை அவர்கள் இந்த பள்ளியோடு காட்டிய நெருக்கமும், இந்த பள்ளியின் வளர்ச்சியிலே அவர் கொண்டிருந்த அக்கறையும், இந்த பள்ளியினுடைய மாணவர்களுடைய ஒழுக்கத்தை பேணி காப்பதற்கு அவர் எடுத்துக்கொண்ட அந்த முயற்சிகளையும் பாராட்டுகிறேன், வரவேற்கிறேன். அத்தகைய தந்தை அவர்கள் இந்த மலர் வெளியீடு செய்வதற்காக வருகை தந்திருக்கிறார். அவர்களை உங்கள் சார்பாக அன்போடு வரவேற்கிறேன். மலரை பெற்றுக்கொள்வதற்காக திரு மனோகரன், இந்த மனோகரன் சாரை எனக்கு ரொம்ப நாளாக தெரியாது, பேர் தெரியாது. அவருக்கு வேற ஒரு பேர் சொல்லுவாங்க எனக்கு. அப்படின்னா அது என்னன்னு எனக்கு தெரியாமலே இருந்தேன். ஒரு நேரம் வேட்டி கட்டிட்டு ஒருத்தர் விறுவிறுன்னு அறைக்கில் வந்தார். ஒரு 50,000 ரூபாய் வச்சுட்டு, சார் ஸ்கூலுக்கு செய்யுங்க சார் அப்படின்ட்டு போயிட்டார். நான் ரொம்ப நேரமாக குழம்பி போயிட்டேன். யார் இது அப்படின்னு எனக்கு தெரியாது. நானும் அப்போ தான் புதுசாக வந்திருக்கிறேன். எனக்கு ஒரு பக்கம் சந்தோஷம், இன்னொரு பக்கம் ஒரு விதமான அச்சம். டப்புன்னு பேச்சில் பணக்கட்டை தூக்கி போட்டு போகிறாங்கன்னா இதுக்கு பின்னாடி வேறு ஏதாவது இருக்குமோ அப்படிங்கிற ஒரு அச்சம் இருந்தது. ஆனால் உண்மையிலே அப்படி ஒரு மனசு நம்ம பார்க்கவே முடியாது. இன்று நடக்கக்கூடிய அந்த நிகழ்ச்சிகள் கூட பெரும்பான்மையான தனது பங்களிப்பை அவர் ஒரு சந்தோஷமாக உறுதி செய்கின்ற அந்த விதம். எனவே இந்த மலரை பெறுவதற்கு பொருத்தமான நபராக திரு மனோகரன் அவர்கள் இருக்கிறார். அவரை அன்போடு வரவேற்கிறேன். வாழ்த்துறை வருவதற்காக இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய இந்த பள்ளியினுடைய முதல் அவுட் கோயிங் ஸ்டூடெண்ட் திருமதி ஜோதிபாய் அவர்களையும், ஓய்வு பெற்ற ஆசிரியர் திரு சூசை அந்தோணி அவர்களையும், திரு மரியதாஸ் அவர்களையும், திரு மகாராஜா அவர்களையும், திரு சதீஷ் அவர்களையும், அருமை நண்பர் முத்துசாமி அவர்களையும், திரு லாரன்ஸ் அவர்களையும், அந்தோணி நீதி மாணிக்கம் அவர்களையும், திரு செல்வராஜ் அவர்களையும் உங்கள் அனைவரும் வாழ்த்துறை, நம்ம அது மகிழ்ச்சி உரையினே போட்டிருக்கிறாங்க. வாழ்த்துறை என்பது வேறு, அது கலந்து கொண்டு அவங்களாக ஒரு மகிழ்ச்சியோடு உரையாற்றுவது என்பது அது வேறு. எனவே இந்த மகிழ்ச்சியான சந்தர்ப்பத்திலே இங்கே வந்து இந்த வாழ்த்துறையை தருவதற்காக வந்திருக்கக்கூடிய அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். இதை தொகுத்து வழங்குவதற்கு முதல் நாளிலிருந்து எங்களோடு அரும்பாடுபட்டு இந்த நிகழ்ச்சியை வடிவமைத்ததில் 90% பங்களிப்பை கொண்டிருக்கக்கூடிய திரு ராஜேந்திரன் அவர்களையும், அவரோடு இணைந்து என்னோடு இணைந்து பணியாற்றிய திரு ரவிகாந்த் அவர்களையும் அன்போடு வரவேற்கிறேன். இந்த பள்ளியை பற்றி நான் எப்போவுமே வரவேற்பில் பள்ளியை பற்றி ஒரு குறிப்பு ஒன்று கொடுப்பேன். ஆனால் அந்த குறிப்புகள் எல்லாம் வரலாறு தொகுக்கப்பட்டு இந்த மலரில் வெளியாக காத்திருக்கிறது. அதே போல் இன்று ஒரு ஆவணப்படம் ஒன்று ரிலீஸ் ஆகும். அதனால் நான் சஸ்பென்ஸ் உடைக்க விரும்பலை.
ஆவணப்படத்தை பார்த்து இந்த பள்ளியினுடைய துவக்கமும் வளர்ச்சியும் அந்த ஆவணப்படத்தில் இருக்கிறது. அந்த ஆவணப்படத்திலிருந்து நீங்கள் அதை தெரிந்து கொள்ளலாம். இந்த பள்ளியை பொறுத்தவரையில் எனக்கு ஒரு விஷயம் நான் உங்கள்கிட்ட சொல்லணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். வரவேற்புரை தான், ஆனால் நான் அதை சொல்லியே தீரணும். தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய பள்ளிகளில் இந்த ஊரை சேர்ந்த மாணவர்கள் எல்லாம் ஒட்டு மொத்தமாக சைக்கிள் எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பி போய் சென்ட் சேவியர்ஸ் போன நாட்கள் உண்டு. அப்புறம் திடீர்னு ஒரு காற்று அடிச்சுது. சென்ட் சேவியர்ஸ்லேருந்து அப்படியே நவுண்டு போய் எல்லாம் காராப்பேட்டைக்கு போனாங்க. காராப்பேட்டை ஆண்கள் மேல்நிலை பள்ளியில். அப்போ இங்கே தங்கசாமி அண்ணா அங்கே இருந்தார். அப்போ அப்படியே போனாங்க, எல்லோரும் அங்கிட்டு போனாங்க. கொஞ்ச நாள் கழித்து காற்று கொஞ்சம் குறைவாக அடித்ததுனால நேராக இங்கே ஆசியாரபுரத்தில் போய் செட்டில் ஆகிட்டாங்க. இப்படி இங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள் எல்லோரும் அந்த பக்கம் போனாங்க. ஆனாலும் 2007ஆம் ஆண்டு இந்த பள்ளியானது மேல்நிலை பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டது. அதுக்கு பிறகாவது இவங்க போகிறதுன்னு நினச்சானா இல்லை. எங்கள் ஸ்கூலில் இருந்தாலும், எங்கள் ஊரில் ஸ்கூல் இருந்தாலும் அந்த ஸ்கூலுக்கு தான் நாங்கள் போவோம்னு அடம் பிடிச்சி போனாங்க. இப்போ எல்லோரும் வந்துட்டீங்க, ஊரில் பழைய மாணவர்கள்லாம் வந்திருக்கிறீங்க, ஊர்க்காரங்க எல்லோரும் வந்திருக்கிறீங்க. அந்த பள்ளியில் இல்லாத வசதி இந்த பள்ளியில் இருக்கிறது என்பதை நீங்கள் உறுதி செய்து விட்டு போக வேண்டும். சேவியர்ஸில் என்னென்ன வசதி இருக்கிறதோ அதை விட மேலான வசதி இந்த பள்ளியில் இருக்கிறது. காராப்பேட்டையில் என்ன வசதி இருக்கிறதோ அதை விட மேலான வசதி இந்த பள்ளியில் இருக்கிறது. இஞ்ஞாசியாரபுரத்தில் இருக்கிற வசதிகளை விட மேலான வசதி இந்த பள்ளியில் இருக்கிறது. வசதி என்று நான் சொல்லுகிற போது வெறும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை மட்டும் சொல்லலை, கற்று தேர்ந்த ஆசிரியர்கள் இங்கே இருக்கிறார்கள். இப்போ காத்தடி காலம் கொஞ்சம் இங்கே ஒரு 15 பஸ் வந்துட்டு போகுது. எனக்கு அது கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. இன்னும் 15 பஸ்ஸில் பிள்ளைகள் வெளியே படையெடுக்குதுங்க. ஆனால் ஒரு தரமான ஒரு கல்வி நிறுவனம் உங்களுடைய பெருமுயற்சியால் உங்களுடைய ஊர்லேயே அமைந்திருக்கிறது என்றால் அந்த பள்ளிக்கு வளம் சேர்க்கக்கூடிய விதத்திலே உங்களுடைய குழந்தைகளை எல்லாம் இந்த பள்ளியிலே சேர்த்து இந்த பள்ளியினுடைய அந்த ஆற்றலை உள்வாங்கி கொண்டு உங்கள் பிள்ளைகளினுடைய திறனை கூர்படுத்த வேண்டிய பொறுப்பு உங்களுக்கெல்லாம் இருக்கிறது. எனவே இதை புரிந்து கொண்டு வந்திருக்கக்கூடிய முன்னாள் மாணவர்களும் சரி, பெற்றோரும் சரி, இனிமேலாவது இந்த பள்ளியினுடைய வளத்தை புரிந்து கொண்டு இந்த பள்ளிக்கு மேலும் சிறப்பு சேர்க்க வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு வந்திருக்கக்கூடிய அனைத்து தரப்பு மக்களையும் வருக வருக என இருகரம் குப்பி வரவேற்று விடைபெறுகிறேன். நன்றி. ரொம்ப நன்றி சார். தலைமை ஆசிரியர் அவருடைய உரை என்பது இந்த பள்ளிக்கு அவர் செய்திருக்கின்ற தன்னுடைய பணிகளை அவர் சொல்ல ஆரம்பித்தால் மணிக்கணக்காக சொல்ல முடியும் என்றாலும் கூட ரத்தின சுருக்கமாக தன்னுடைய உரையை வழங்கியிருக்கிறார். அவர்களுக்கு நாம் நன்றி சொல்லுவோம்.